ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் தான் இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க. ஸோ சந்தானத்தை வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளோட சூரிய வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப பெருசாக வந்து கொண்டாடப்படுறவங்க தான் ஒரு வடிவேலு, விவேக், அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணி, செந்தில், அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம சந்தானம் மற்றும் சூரிய வருவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இவங்க 2 பேருமே காமெடி ட்ராக்கில் இல்லாமல் ஒரு ஹீரோவாக வந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சந்தானம் ஒரு பக்கம் வந்து அவரோட ஸ்டைலில் இருந்தாலும், நம்மள இன்னொரு பக்கம் சூரிய வந்து ஒரு விடுதலை, கொட்டுக்காளி, இந்த மாதிரி வந்து பயங்கரமான படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நம்ம சூரியோட மாமன் மற்றும் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் திரைப்படம் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகி மோதிக்கிச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் சரியாக போகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து சூரியோட மாமன் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சுங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு சென்டிமெண்ட் களத்தில் உருவாச்சு அப்படின்றதுனால ஃபேமிலி ஆடியன்ஸை ஈஸியாக வந்து இந்த திரைப்படம் ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து டிடி இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளோட சம்பளத்தை ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட சந்தானம் வந்து ஒரு திரைப்படத்துக்கு ரூபாய் 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதாகவும், சூரிய வந்து ஒரு திரைப்படத்துக்கு 8 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதாகவும் நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சந்தானம் தான் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க, சூரி கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக இட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து சூரி வந்து அவரோட சம்பளத்தை வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு.